வருஷத்துலேயே ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணுற ஒரு டெம்பிள் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இந்த மாதிரியான கோயில் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. ஒரு 900 years ஓல்டு டெம்பிள். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 1-2 கோயில்கள், ஒரு சில இடங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த டைமில் மட்டும் ஒரு நாளைக்கே வந்து 8000 பேர் 9000 பேருக்கு மேலே வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா ஓவராலாக ரொம்ப அதிகமாகவே கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு 13 days மட்டும்தான். முதல் நாளும் கடைசி நாளுமே வந்து வழிபாடு கிடையாது. 15 நாளில் 13 days மட்டும்தான் வழிபாட்டுக்கு. மற்ற இந்த 2 நாளுமே வந்து பார்த்தோம்னா அவங்க கோயிலில் சுவாமிக்கு பூஜைகளுக்கு உண்டானது. மீதி எந்த டைமுமே பூஜைக்கு திறக்க மாட்டாங்க. 15வது நாள் மூடுறது அடுத்த வருஷம் தான் வந்து திறப்பாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் இது வரைக்கும் நடந்தது? அதான் மிராக்கிள்ஸ் அப்படின்னா அந்த கோயிலே பயங்கரமான மிராக்கிள். அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 15வது நாள் மூடுவாங்க இல்லையா, அப்போ வந்து சாதம் நிறைய சுத்தாரணம் பண்ணி இங்கே வச்சுருவாங்களாம். நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படியே பண்ணி வச்சுருவாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பூக்கள் எல்லாம் கொண்டு போய் பண்ணி வைத்து விடுவார்களாம். ஒரு விளக்கு வந்து அப்போ எவ்வளோ அந்த விளக்குக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நெய்யை விட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுருவாங்க. இதை பூட்டி வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு 51 weeks கழிச்சு அவங்க திரும்பி திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் அப்படியே இருக்குமா, ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒரு மாமியார் மருமகள் ரொம்ப அவங்க ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க, என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த மருமகளை அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவள் வந்து பார்த்தோம்னா அசனாம்பாவை வழிபடுறவ. அவள் வந்து ரொம்ப தொல்லைப்பட்டு ஒரு மாதிரி தொல்லை தாங்க முடியாமல் இருக்கும்போது இவங்க எதாவது போட்டு அடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது ஒரு தடவை வந்து ரொம்ப இதாகாமல் அவள் வந்து அம்பாளை கூப்பிட்ட உடனே அம்பாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாமியார் திரும்ப அடிக்கிறதுக்கு கை இது பண்றவள அவளை அப்படியே ஒரு கல்லாக்கி. ராவணனுடைய சிலை எங்குமில்லாத சிலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 9 தலையுள்ள ராவணனும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சாதாரண மக்கள் இன்னி வரைக்குமே அவளை வந்து பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். லெட்டருக்கு எழுதுற பழக்கம் இருக்கும் அந்த அம்பாளுக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க வந்துட்டு போனா போருமா. இவங்களுடைய பிலீஃப் வந்து இந்த மாதிரி டைம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டா அந்த அடுத்து அவங்க திறக்கிறதுக்குள்ள அவங்களுடைய நிலைமை வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல போய் ஆயிடும். அப்ப அங்க உள்ள அம்பாள் வந்து பிரத்யட்சமா இருந்து அங்க என்ன வேலையோ, அங்க ஒருத்திக்கு 3 பேர் இருக்காங்க. அவ என்ன வேலை பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு, துன்பத்தை தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரெடியா அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. நமஸ்கார். வணக்கம் சார். ஸோ நம்ம ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து வருஷத்துலேயே ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணுற ஒரு டெம்பிள் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். அது பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே இந்த மாதிரியான கோயில் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது. ஒரு 900 years ஓல்டு டெம்பிள். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1-2 கோயில்கள், ஒரு சில இடங்கள் எல்லாமே கூட வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீபாவளி டைமில் மட்டும்தான் அதை திறப்பாங்க. தீபாவளி டைமில் மட்டும் திறக்கக்கூடிய ஒரு கோயிலாக இப்போ வந்து 9th அன்னைக்கு திறந்துருக்காங்க. 23ஆம் தேதி மூடுறாங்க. மக்கள் யாராவது போகணும்னா கூட போகலாம். அதாவது கலியுகத்தில் உடனடியாக வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாதிரி. கர்நாடகா பக்கத்தில் ஹசன் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த மைசூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வரும்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேருந்து ஏதோ அரௌண்ட் ஒரு 3 hours, மைசூர்லேருந்து 1.5 hours வரும். பெங்களூர்லேருந்து ஒரு 3 hours வரும்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்குமே வழிபடலாம். அது மாதிரி யூஷுவல் டெம்பிள் டைமிங்ஸ் நைட்டு 8-9 மணி வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட கேள்விப்பட்டேன். ரொம்ப அதிகமான ஒரு பவர் இருக்கிற டெம்பிள் அசனாம்பா டெம்பிள் அப்படின்னு பேர். அந்த அசனாம்பா அப்படின்னா என்னன்னா ஸ்மைலிங், அதாவது புன்னகைக்கக்கூடிய தாய் அப்படின்னு, புன்னகையா இருக்கிற தாய் அப்படின்ற மாதிரியாக சொல்லக்கூடிய ஒரு பேரே வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி. இது வந்து பார்த்தோம்னா இந்த அசனாம்பா அப்படின்றது, அசன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா முதல்ல இந்த ஊருக்கு வந்து பார்த்தோம்னா சிம்மாசனபுரி அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் இருந்திருக்கிறது. அது எந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஜனமே ஜெயன் என்ன ராஜா தெரியும் இல்லையா உங்களுக்கு, அவர் வந்து ஒரு சாபத்தினால் அங்கே மறைந்திருந்து வாழ்வார் அப்படின்றது. அவர் வந்து அர்ஜுனருடைய கொள்ளு பேர். அவர் அந்த மாதிரி இருக்கிற டைமில் அது மாதிரி வாழற மாதிரியான டைம்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா சிம்மாசனபுரி அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹொய்சாலா டைனாஸ்டி அந்த சாம்ராஜ்யம் அவர்கள் எல்லாம் வந்து வரும்பொழுது வந்து பார்த்தோம்னா அந்த இடமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இந்த அம்பாள் அப்படின்ற மாதிரியான, அதாவது சிரிக்கக்கூடிய ரொம்ப ரம்மியமான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இந்த ஹசன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பேர் மாறிட்டதாகவும் சொல்லுகிறார்கள்.
இந்த அம்பாள் அங்க இருந்ததுனால அசனாம்பாள் அங்க இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு 3 பேர் இருக்காங்க. அது மாதிரி இருக்காங்களே அப்படின்ற காரணத்தினால நமக்கு வந்து இந்த அசன்னு அந்த மாதிரி பேர் வந்ததாகவுமே 2 விதமாகவே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டா வந்து நம்ம என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடியது. அதாவது நம்மளுடைய இந்த சப்த மாத்திரிகைகள் இருக்கிறார்கள் அல்லவா, சப்த மாத்திரிகை எல்லாருமே 7 பேருமே வராங்க. 7 பேர் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த இடத்த பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த வைஷ்ணவி, கௌமாரி, மாகேஸ்வரி 3 பேரும் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு புற்று மண்ணிலே இருந்து விடுகிறார்கள். இப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன கல் மாதிரி ஒரு புற்று மாதிரி ஒரு சின்ன சின்ன இதாக 3 வச்சிருக்கு. ரொம்ப ரம்யமா அதை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, வந்து அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரியான விஷயமா தான் இருக்கு. இந்த டைம்ல மட்டும் ஒரு நாளைக்கே வந்து 8000 பேர் 9000 பேருக்கு மேல வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா ஓவராலா ரொம்ப அதிகமாகவே கால்குலேட் பண்றாங்க. இந்த ஒரு 13 டேஸ் மட்டும்தான். முதல் நாளும் கடைசி நாளுமே வந்து வழிபாடு கிடையாது. 15 நாள்ல 13 டேஸ் மட்டும்தான் வழிபாட்டுக்கு. மற்ற இந்த 2 நாளுமே வந்து பார்த்தோம்னா அவங்க கோயில்ல சுவாமிக்கு பூஜைகளுக்கு உண்டானது. மீதி எந்த டைமுமே பூஜைக்கு திறக்க மாட்டாங்க. 15ஆவது நாள் மூடுறது அடுத்த வருஷம் தான் வந்து திறப்பாங்க அப்படின்ற மாதிரி. இதுல இன்னுமே நிறைய மர்மம் சொல்றத விட ரகசியங்கள், தெய்வியோடைய ஒரு பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இப்ப நம்ம வந்து இதுல பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப இந்த 3 பேர் இங்க இருந்துடுறாங்க இல்லையா. அப்ப பிராமி என்ன பண்றாங்கன்னா பக்கத்திலேயே ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு, அது ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்குன்னு பேசுறாங்க. பிராமி ஆனவள் அங்கே போய் இருந்துடுறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்திராணி, சாமுண்டி, வாராகி இவங்க 3 பேரும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த டெம்பிள் டேங்க் மாதிரி, அதாவது ஒரு குளம் மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல போயிடுறாங்க. அது வந்து இப்போ கிணறு மாதிரி இருக்கும் போல் இருக்கு. அது மேலே ஒரு டெம்பிள் டேங்க் இருக்கு. அது உள்ளுக்குள்ள இருக்கிற குளத்துல அங்கே இருக்காங்க. இன்னும் அங்கே மக்கள் வந்து அந்த 3 அம்பாலும் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கே வழிபட்டுட்டு போறது, அந்த நீர்ல வந்து தலையில ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தேவி. இந்த டைம்ல வந்து அவங்க வழிபடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம இருக்கணும். இல்லைன்னா ஒரு வருஷம் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையா போயிடும். ஓகே சார், இங்கே என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு சார்? அதான் மிராக்கிள்ஸ் அப்படின்னா அந்த கோயிலே பயங்கரமான மிராக்கிள். அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த 15ஆவது நாள் மூடுவாங்க இல்லையா, அப்போ வந்து சாதம், அதாவது சுத்தன்னம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிவேதனத்துக்கு சுத்தன்னம் வைப்போம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சுத்தன்னம் வந்து நிறைய சுத்தன்னம் பண்ணி இங்கே வச்சிருவாங்களாம். நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படியே பண்ணி வச்சிருவாங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பூக்கள் எல்லாம் கொண்டு போய் பண்ணி வைத்து விடுவார்களாம். ஒரு விளக்கு வந்து அப்போ எவ்வளோ அந்த விளக்குக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நெய்யை விட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சிருவாங்க. இதை பூட்டி வச்சுட்டு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு 51 வீக்ஸ் கழிச்சு அவங்க திரும்பி திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் அப்படியே இருக்குமா, ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இருக்கும். அந்த வாசனைகள் கூட அதாவது எவ்வளோ ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும் உங்களுக்கு ஒரு வருஷம் அது அப்படி இருந்ததுன்னா. அது மாதிரி கொஞ்சம் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாதான். இதில் மெயினாக என்னென்னா அவ்வளோ பேர் இதை பற்றி கேள்விப்பட்டு இவங்க ஏதாவது இதில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய அந்த இவங்க அதை பற்றி சோதிக்க வருவார்கள்லவா, நிறைய பேர் வந்து சோதித்திருக்கிறார்கள். நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி. யாராலையுமே இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் நடக்கிறதுங்கிறது இன்னி வரைக்கும் எதனால அப்படி நடக்குதுங்கிறது கண்டுபிடிக்க முடியல. மேன்மேடு கிடையாது. இது வந்து சம்திங் சுப்பீரியர் பவர். அது என்ன, அது எப்படி, இதெல்லாம் வந்து அந்த சாதம்லாம் அந்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா காணாம போயிட்டா கூட இவங்க யாராவது சாப்பிட்டு போயிட்டாங்கன்றவாங்க. அப்படியே அதை வச்சுட்டு போனது வச்ச மாதிரியே இருக்கிறது. அதே மாதிரி விளக்கு வந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நெய் இழுக்காதான் அதுல, ஆனா விளக்கு எரிஞ்சுட்டு இருக்குமா. ஒரு சில சித்தர்கள்லாம் பார்த்திருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணியை விட்டு இது விளக்கேத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி எல்லாம் பண்றது. இது கோயிலுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள், பூட்டி இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனா அப்ப அந்த தேவியுடைய பவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவரான ஒரு விஷயமா இருக்கக்கூடியதா. ஓகே சார். அப்புறம் அங்கேயே வந்து அந்த கோயிலில் வந்து ஏதோ ஒரு கல் வந்து தானாகவே மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார், அதை பற்றி? அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த தேவதை இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவி வந்து பார்த்தோம்னா ஸ்தம்பனம் செய்யக்கூடியதில் வல்லவல்ல அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னுடைய ஒரு நம்ம நிறைய தந்திர சாஸ்திரம் ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணுறதுனால ஸ்தம்பனம் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த கெட்ட விஷயமோ அந்த கெட்ட விஷயத்தையும் நிறுத்து போகல அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். இன்னி வரைக்குமே ஒரு கல் வந்து பார்த்தோம்னா அங்கே இருந்திருக்கு. அது கல் அந்த கல்லுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த கனடாவில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மருமகளோட கல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா மருமகள்னால உருவான கல் அப்படின்னு அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா அந்த கல் வந்து யாருன்னா ஒரு மாமியார் மருமகள் ரொம்ப அவங்க ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு அந்த மருமகளை அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவள் வந்து பார்த்தோம்னா அசனாம்பாவை வழிபடுறவ. அவள் வந்து ரொம்ப தொல்லைப்பட்டு ஒரு மாதிரி தொல்லை தாங்க முடியாமல் இருக்கும்போது இவங்க ஏதாவது போட்டு அடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது ஒரு தடவை வந்து
ரொம்ப இதாகாம அவ வந்து அம்பாள்னு அம்பாளை கூப்பிட்டான். அசனாவே நம்மளாம் அம்மன் அப்படின்னு சொல்றோம், அவங்க அம்பா அம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நம்ம வந்து மலையாளத்துல அம்மேன்னுவான், அது மாதிரி இவங்க வந்து அம்பா அப்படின்னு. அப்ப அவன் அம்பா அப்படின்னு அவ வந்து கூப்பிட்டுருக்கா. கூப்பிட்ட உடனே அம்பாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாமியார் திரும்ப அடிக்கிறதுக்கு கை இது பண்றவள அவளை அப்படியே ஒரு கல்லாக்கிட்ட ஸ்டோன், அதாவது இந்த இப்ப நம்ம அகலிகை கதையெல்லாம் கேட்டிருப்போம், அந்த மாதிரி அவ வந்து கல்லாக்கியிருக்கா. அந்த கல் வந்து தான் அந்த கோயில் பக்கத்துல இருக்கிறதா. அந்த கோயில்ல வந்து அந்த அம்பாள் காலடியை வந்து அது மன்னிப்பு கேட்கறதுக்காகவோ இதுக்காகவோ தெரியல, அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது அது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் சொன்னேன் இல்லையா. இதெல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இதை இன்க்ளூடிங் இந்த கல் இது முதல் கொண்டு அவர்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அது உண்மையாவே தான் நகர்றது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா பிட் பை பிட்டா நகருது அப்படின்ற மாதிரி. கிடுகிடுன்னு ஓடியெல்லாம் போகல. அவங்களுக்கு என்ன பிலீஃப், அந்த இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பிலீஃப், இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஒவ்வொருத்தர் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு பிலீஃப்ஸ் உருவாகும் இல்லையா. 900 வருஷம் இருக்கிற கோயில். இப்போ அந்த மாதிரியான பிலீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் எப்பொழுது இந்த கல் உருண்டு அம்பாள் காலடியில வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு கேட்குதோ, மாப்பு கேட்குதோ, அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா கலியுகம் அப்படின்றது எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. பட் ஆனா இந்த கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது வந்து உருண்டு அம்பாளை நோக்கி வருது அப்படின்றதும் இரண்டுமே வந்து இன்றுமே போனாலுமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் அந்த பெண் வந்து அம்பாள் கிட்ட வேண்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி கல்லாக மாற்றி வேண்டினான்றதை விட அவன் அந்த இப்போ எப்படி கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணான்னு கூப்பிட்ட உடனே அந்த சாரி வந்துகிட்டே இருந்ததுன்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பாஞ்சாலிக்கு சொல்றோமோ, அது மாதிரி இவளுக்க எதையோ போட்டு அடிச்சிருக்காங்க. அவ வந்து அம்பான்னு கத்திருக்கா, கத்தின உடனே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டதாக தான் சொல்கிறார். ஓகே சார். ஓகே. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் யாரும் வந்து கல்வெட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. இது என்னென்ன மாதிரியான விஷயங்களா இருக்குங்கிறதெல்லாம் வாக்கு வழியாக பரவி வரக்கூடிய விஷயங்கள், காலகாலமாக வரக்கூடிய விஷயங்களா இருக்காங்க. அது மாதிரி தான். ஓகே சார். இப்போ இங்கே இருக்க இந்த ஹசனாம்பா இந்த மாதிரி ஒரு சில தெய்வங்கள், அப்புறமா இன்னும் சிலர் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள், இவங்களோட தான் காமன் பீப்புள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா? பாசிபிள் தானே காமன் பீப்புள் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த விஷயமே பார்த்தோம்னா இவள் வந்து அந்த சம்மணம் செய்யக்கூடியவள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயமா நிறுத்தக்கூடியவள் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே, கெட்ட விஷயத்தையும் நிறுத்தக்கூடியவள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அங்கேயே உள்ள வந்து பார்த்தோன்னா 4 பேருடைய ஒரு திருட வந்துட்டு அங்கேயே வந்து பார்த்தோம்னா பூட்டி இருக்கக்கூடியது. அவன் வந்து அவளோட பொருளை ஏதோ திருட வந்திருக்காங்க, அவர்களையுமே இங்க கல்லாக்கி வெட்டிருக்கிறாள். இப்பவும் போனாலும் அந்த 4 திருடங்களுடைய கல்லப்பா குடின்னா என்னமோ போட்டு அங்க அது மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறதாக சொல்றாங்க. ஈவன் வந்து பார்த்தோம்னா அங்க ராவணன் கூட வந்து, ராவணனுடைய சிலை எங்குமில்லாத சிலை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 9 தலையுள்ள ராவணனும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சாதாரண மக்கள் இன்னி வரைக்குமே அவளை வந்து பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மீதி டைம்ல எல்லாம் அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு நீங்க பேசும்போது லெட்டருக்கு எழுதுற பழக்கம் இருக்கும் அந்த அம்பாளுக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க வந்துட்டு போனா போருமா. இவங்களுடைய பிலீஃப் வந்து இந்த மாதிரி டைம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டா அந்த அடுத்து அவங்க திறக்கிறதுக்குள்ள அவங்களுடைய நிலைமை வந்து மிகப்பெரிய ஒரு லெவல்ல போய் ஆயிடும், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அப்படின்றது. அந்த ஒரு நம்பிக்கையில ரெகுலரா அங்கே வரவங்க கூடியவர்கள் லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோயில், இந்த 900 வருடம் பழமையான ஒரு கோயில்ன்றதோட ஒரு சிறப்பம்சம் இல்லாட்டி இங்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுக்கான ஒரு சில சிறப்பு அம்சங்கள்னா எதை சொல்லுங்கள் சார்? இப்போ நம்மளோடதுலேயும் பழைய கோயில் இருக்குது, நிறைய இந்த மாதிரியான கோயில்கள், நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோயில்கள் எல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கோ, அந்த எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்றதுமே வந்து பார்த்தோம்னா தற்காலத்திலே ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுடைய பூஜை முறை சரியில்லாதனாலேயோ அல்ல அங்கே வரக்கூடிய மக்கள்னாலேயோ இல்லை அங்கே வந்து ப்ராப்பராக சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ணாமல், அதாவது தெய்வ ரிலேட்டடாக சொல்கிறேன், அது மாதிரி மெயின்டைன் பண்ணாதனால வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு சில கோயில்களில் தெய்வம் இருக்கிறது இல்லை. நானே ஒரு சில கோயில்களுக்கு அந்த மாதிரியான விஷயமாக நம்மக்கிட்ட பிரஷ்னபத்துக்கு வரும்போது சொல்லியிருக்கிறேன். அது தவிரவுமே பார்த்தோம்னா அந்த மாதிரி கோயில்களுக்கு வரக்கூடிய கோயில்கள் ஒரு சில கோயில்களில் வந்து யாரும் மக்கள் வர மாட்டேன்றாங்க, ஜனம் வந்து இருக்க மாட்டேங்குன்னா, அப்போ அந்த தெய்வத்தை வந்து முதல்ல நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்றது மாதிரியான விஷயமாகவும், வேறு என்ன அந்த கோயில்களில் வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் தான் நம்ம வந்து சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஈவன் பார்த்தோம்னா இப்போ இங்கே நம்ம சென்னையிலேயே கூட வந்து பார்த்தோம்னா அந்த வாராகி கோயில் விஷயமே வந்து அங்கே எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. இப்போ அங்கே கோயிலுடைய நிலைமையே வேற அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும்.
நல்ல, அதாவது கம்பேரிட்டிவ்லி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தது. அங்கே அந்த அம்பாள் வந்து எல்லாரையும் ஈர்க்க ஆரம்பித்து விட்டாள். அது மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம். இந்த மாதிரி கோயில்கள் வந்து சாதாரண கோயில்கள் நம்ம ரெகுலராக பூஜை பண்ணும்பொழுதே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு 900 ஆண்டுகள் உள்ள ஒரு கோயில் இப்படி 3 அம்பாள் அங்கே உள்ளே உட்காந்துருக்கா. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இன்னொரு 3 அம்பாள் உட்காந்துருக்கா. அதுக்கு போய் ஒரு 10-15 கிலோமீட்டர்லேயே வந்து பிராமி அம்பாள் உட்காந்துருக்கா. இப்படி எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்படின்னும்போது இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? யாராலையும் இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரியான கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி நிறைய பேர் யாரோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. உண்மைன்றது தெரியுது, எப்படி அந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. அது மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ அப்போ அங்கே உள்ள அம்பாள் வந்து பிரத்யட்சமாக இருந்து அங்கே என்ன வேலையோ, அங்கே ஒருத்திக்கு 3 பேர் இருக்காங்க. அவள் என்ன வேலை பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு, துன்பத்தை தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரெடியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ இது வந்து நமக்கு மிஸ் பண்ணக்கூடவே கூடாது இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தங்களை நம்மளால் அங்கே போனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா, நம்ம அப்படியே இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன தேவைகளோ அந்த தேவைகளுக்காகவும் சரி, அந்த தேவியை தரிசிப்பதற்காகவும் சரி, நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு, ஒரு நல்ல ஞானம் கிடைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு கோயிலை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளால் ரெகுலராக போக முடியாது. இதுவே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பாஸ், அப்படி ஃப்ரீயாக போய் பார்க்குறதா இருந்தானா ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நிற்க வேண்டியிருக்கும் போது இருக்கு. அவ்வளோ கூட்டம் இருக்கும்ன்ற மாதிரி. அவங்க 1000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஃபீ டிக்கெட் ஃபீ கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் 300 ரூபாய் என்னமோ வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனோம்னா கொஞ்சம் உடனே காலையில் ஒரு 10 மணி வரைக்குமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் உடனடியாக பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. பட் அப்படியே இருந்தால் கூட நம்ம வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போயிட்டு நம்ம டெய்லி அங்கே போயிட்டு வர முடியாது. ரொம்ப ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்லாம் இருக்கும்போது ஒரு 10 நாள் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிடுவாங்க, டெய்லி போயிட்டு வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையோட நிலையெல்லாம் வேறு மாதிரியான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபுல்லாக அவங்க அந்த வைப்ரேஷனை ஆகர்ஷணம் பண்ணிப்பாங்க இல்லையா? முழுக்க அவங்களால அதை பண்ணிக்க முடிஞ்சிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையும். அப்படி முடியாதவர்கள் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ இந்த தீபாவளி டயத்தில் ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு கோயில் பற்றி நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக எல்லாரும் போய் பயனடைவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். நமஸ்காரம்.